சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க, முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பாக்குறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம், ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நம்ம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமை கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும், ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனால ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும், சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்களை ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை தான் சொல்ல போறோம். திருமண யோகம் பெற போகும் மீன ராசிக்காரர்களே, அதாவது எப்படி சொல்றோம்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே சரி, குரு படாத பாடு படுத்திட்டாரு. உங்க ராசிநாதன் தான் சொல்றான், படாத பாடு படுத்திட்டாரு. 3ல இருந்து துரியோதனன் படை மாண்டது மாதிரி முயற்சிகள்ல தோல்வி, 4ல தர்மபுத்தர் வனவாசம் சென்றது மாதிரி 4ல இருந்து கொடுமை பத்தி சித்திராவதம் பண்ணிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துல பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்துல வலு பெற்று மிகுந்த பலம் பெறாரு. இதனால பாத்தீங்கன்னா உங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லைஃப்ல திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இது ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு, ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கான பலன்கள். திருமண யோகம் பெறது, நினைச்சதை சாதிக்கிறது, அதிகார பலம் பெறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசி மேலேயும் குருவோட பார்வைப்படுறதுனால உங்க ராசி மேல பண்ணலாம் உடல்ல நோய்கள் ஏற்பட்டு பயத்துல இருப்பாங்க சில பேர். ஆஹா, நம்ம ஏதோ ஆயிடுச்சு, உடல்ல பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ அப்படி பயந்தவங்க எல்லாருக்குமே பயப்பட தேவையில்லை. குருவோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு உங்களுக்கு உடல்ல இருக்க மனக்குறைகள், உங்களுக்கான சில பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும், ஓகேங்களா? அந்த அந்த விஷயம் நல்லா தெளிவாப்பட்டிருக்கு. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி குருவோட பார்வை சனீஸ்வரன் மேலேயும் ராகு பகவான் மேலேயும் ஏற்பட பல பிரச்சனைகளை தப்பிச்சிங்க. ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா வரலாம், டக்கு டக்குன்னு உங்களோட நல்ல விஷயத்தை வச்சு தப்பிச்சிட்டீங்க. இப்ப குருவோட பார்வை சனீஸ்வரன் மேலேயும் ராகு மேலேயும் படனால தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுத்து, தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது, அப்படிங்கிறது தேவையில்லாம மத்தவங்க பிரச்சனையில போயிட்டு இன்வால்வ் ஆயிட்டு அதுல அசிங்கப்படுறது, இது மாதிரி எல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க, அதுல அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கிக்காதீங்க. காசு கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, இது எதுவும் பண்ணாதீங்க. இது மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் 7க்கும் பாத்தீங்கன்னா 8ல மறைஞ்சிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா கணவன் மணி இடத்துலயும் சரி, கொஞ்சம் நண்பர்கள் இடத்துலயும் சரி, வியாபாரத்திலயும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள்லயும் போய் சிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி மறைஞ்சு இருக்கிறதுனால யாருக்கும் காசு பரிவர்த்தனைகள் இதெல்லாம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அது நல்லது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் அதிபதியும் நீச்சமா இருந்தாலும் யார்கிட்டயும் பெருசா பேசிக்காதீங்க, வச்சுக்காதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, அதுவும் இருக்குது. அது பரிவர்த்தனையில இருக்கிறதுனால
அது வந்து உங்களுக்கு தொல்லைகளா ஏதோ ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையில சிக்கிற மாதிரி வந்து ஒரு ஏற்படுத்துற மாதிரி பிம்பமா ஏற்படுத்தும். திடீர்னு உங்களை யாருன்னா புகழ்ந்து பேசிட்டாங்கிறதுக்கோசம் போயிட்டு சிக்கிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. சூரியன் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வந்து 8ல மறைறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. 6ஆம் அதிபதி 8ல மறைறது அது விபரீத ராஜயோகம் தான். அது உங்களுக்கு சிம்பிள் தான். திடீர்னு வந்து நீங்க வந்து உங்களோட எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாம் நல்லது செய்வாங்க. உங்களுக்குள்ள யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லபடியா இருக்கும். கடன் கரையும். நோய் வந்து சரியாகும். அது வந்து இந்த தைப்பசி மாதத்துல ஏற்படக்கூடிய பலன்களா இருக்கு. ஓகேங்களா. தூக்க குறைபாடு ஏற்படுது. அந்த தூக்க குறைபாடு கூட வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் சரியாகும். இருந்தாலும் வந்து அது தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்கி அதுல யோசிச்சு யோசிச்சு அப்படியாவது எப்படியாவதுன்னு யோசிச்சு தூக்கத்தை கெடுத்துக்கிறதுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். அமைதியா நினைச்சதை செய்யுங்க. நினைச்சதை செய்யறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை உங்களுக்கு மட்டுமே செஞ்சு பயன்படுத்திங்க. மத்தவங்களை யாருக்கும் செய்யாதீங்க. ஓகேங்களா. அதை பாத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான வந்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பலத்துல இருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானமும் இருக்குது. உங்களுக்கு கோபம், வீரம், வேகம், பேச்சுல அந்த வெட்டு வெட்டுன்னு பேசுறது இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்குது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க யாரும் சரியில்லை. உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை பேசி பேசியே வந்து உங்களை குழப்பி உங்களை வந்து பெருசா வந்து நல்லது செய்யல. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நல்லது செய்யல. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்றது, யாருக்கும் உதவி செய்யறது, நீங்க எல்லாருக்குமே வந்து உதவி செய்யறது, அறிவு அட்வைஸ் பண்றதுல கில்லாடி. அது யாருக்குமே இந்த மாசம் வந்து பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களோட எதிரிகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. தொப்புன்னு காலில் விழுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்களா போயிட்டு எதுவுமே இன்வால்வ் ஆகாம அமைதியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காலில் விழுவாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ராஜ மரியாதை கிடைக்கும். அப்படிப்பட்ட மாதமா வந்து இருக்கு. திருமண யோகமும் சரி, புகழும் சரி, காதல்ல வெற்றி அடையறதும் சரி, காதல் ஸ்தானத்திலையும் வெற்றி அடைகிற மாதிரியும் இருக்கு. தொழில் ஸ்தானமும் நல்லா வலுவா இருக்கு. இந்த 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 மாதம் வந்து ஐப்பசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து வெற்றிகரமா வந்து பெற்று சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமாவும் இருக்கு. உங்க பேச்சு எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஓகேங்களா. சிவபெருமன் அவர்களும், முருகர் அவர்களும், பிருத்திங்கராதி அவர்களும், 9 நவகரங்கள் அவர்களும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் வந்து சிறப்பான பலன்களாவே இருக்கு. எதுவுமே வந்து பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்சல்டேஷன் வாங்க, நம்ம வந்து பலன்கள் பார்ப்போம். தேங்க்யூ.